ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் மேகசைன் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்வான்ஸ் நாலேஜ் தேவையில்லை, பிகினர்ஸ் கூட 20 மினிட்ஸில் க்ளீனாக ப்ரொஃபஷ்னல் மேகசைன் பேஜ் டிசைன் பண்ணலாம். என்னோடய ஸ்டைலில் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டூல் பாரில் நான் ரெக்டாங்குலர் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அதோட ஃபில் கலர் பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். எனக்கு பேஜுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கட் பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு ரெக்டாங்குலர் லைன் எனக்கு தேவைப்படுது. இப்போ ரெக்டாங்கிளோட ஃபில்லு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளோட ஸ்ட்ரோக் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆன் பண்ணிக்கிறேன். அதோடய ஸ்ட்ரோக்கோட வெயிட்டேஜ் 2 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணுறேன். எனக்கு ஃபில்லு வராது, வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் வரும். ஓகேங்களா, ஸ்ட்ரோக்கோட ரெக்டாங்கிளோட ஸ்ட்ரோக் 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுது, அதனால் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் 1 பாயிண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, தென் நான் இந்த இடத்துல 2 கேப் விடணும்னு நினைக்கிறேன். அதனால் பென் டூல் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணால் ஆட் ஆங்கர் பாயிண்ட்டுன்னு ஒரு டூல் வரும். ஓகேங்களா, அது ஜஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். 4 ஆங்கர் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாத் லைனில் 4 ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் செலெக்ஷன் டூலில் ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது ஒரு கிளிக் வரும், டெலீட் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணும்போது டெலீட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, அந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆகிடும். அந்த ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தனா அந்த பாயிண்ட் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது எனக்கு மேலே ஒரு லைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் லைனில் போய்ட்டு நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு லைன் வரைகிறேன். கீழே அதே போலே ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். ஓகேங்களா, எதுக்காக நான் இப்படி பண்ணுறதுன்னு தெரியுதுங்களா? இந்த 2 இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 90 டிகிரியில் வைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப், ஒரு இமேஜ் நான் இதில் கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அதுக்கு ஃபில்லு ஒரு ரெட் கலர் நான் என்ன பண்ணிடுறேன்னா அசியூம் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் எதுவும் நான் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ ஒரு ரெக்டாங்குலர், இப்போ இந்த ரெக்டாங்குலரில் ஒரு இமேஜ் நான் வைக்கணும். என்னுடைய பீஸிலிருந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். என் பீஸிலேருந்து ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு அந்த ரெக்டாங்குலருக்கு மேலே வைக்கிறேன். இதை என்ன பண்ணிக்கிறேன்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்குலருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லுஸ்ட்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும் அப்படின்னா ஷேப் மேலே இருக்கணும், இமேஜ் கீழே இருக்கணும். ஸோ என்ன பண்ணிடுறேன்னா அந்த இமேஜை நான் கீழே அனுப்பிட்டு ரெக்டாங்குலர் மேலே வர வச்சுக்கிறேன். தென் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ரெக்டாங்குலருக்குள்ளார இமேஜ் வந்தது. தென் அதை டபுள் கிளிக் கொடுக்கும்போது எனக்கு டபுள் கிளிக் கொடுக்கும்போது ஐசோலேஷன் மோடு போகும். நான் இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே ஒரு ரெக்டாங்குலர் நான் போடுறேன். இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இங்கே ஒரு ரெக்டாங்குலர் போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு நான் ஒரு கோல்டன் கலரில் ஃபில் கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா, தென் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ஒரு ரெக்டாங்குலர் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் ஒன்று வைக்க போகிறேன் டாப்பில். அகைன் ஒரு ரெக்டாங்குலர் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் கிளிப்பிங் மாஸ்க்குக்கு ரெட் கலர் வச்சுருக்கேன், அந்த கான்செப்டில் போகிறேன். இப்போ ரெட் கலர் கொடுக்குறேன். அகைன் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜை என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன். இமேஜை ட்ராக் பண்ணி அந்த ரெட் கலர் இமேஜுக்கு கீழே வர வைக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த இமேஜை கீழே வர வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கோல்டன் கலர் ரெக்டாங்குலர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் கீழே போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணி அரேஞ்சு கொடுத்து டாப்பில் வர வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணுறேன், அரேஞ்சில் போயிட்டு டாப்பில் வர வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரெக்டாங்குலர் மேலே வந்துச்சு, அந்த சைக்கிள் இமேஜ் கீழே வந்துச்சு. இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கும்போது வந்துடும். தென் டபுள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஐசோலேஷன் மோடில். தென் மேலே இருக்கிற ஐசோலேஷன் மோடை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது
இதில் எனக்கு ஒரு இமேஜ் ஒன்று வந்துடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டு ஓகேங்களா. இப்போ டெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்குலர் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன் மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் கொடுக்குறேன். அதுக்கும் கோல்டன் ஷேப்பில் ஃபில் கொடுக்குறேன். ஒரு ஹெட்லைன் மாதிரி அது ஓகேங்களா. இப்போ டெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு அப்படியே அந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ணுறேன். எனக்கு தேவையான இதுக்கு ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். 12 பாயிண்டில் பேராகிராஃப் மாதிரி எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. தென் கீழே ஒரு பேராகிராஃப் தேவைப்படுது, அதுக்கு ஒரு ஹெட்லைன் ஒன்று தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஹெட்லைனுக்கு வந்து 24 பாயிண்ட் வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறேன். தென் அதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் எம்டி பிளேஸாக இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் வர வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அகைன் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு அகைன் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நான் பாக்ஸ் வரைஞ்ச இடத்துல எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகிடும். பேராகிராஃப் மாதிரி எனக்கு வந்துடும். ஓகேங்களா. இதோட ஃபாண்ட்டு சைஸும் நான் சேம் வந்து மேலே என்ன வச்சுருக்கணும், ஹெட்லைன் என்ன வச்சுருக்கணும் அதே மாதிரியே வச்சுட்டேன். அப்போ தான் 2 பேராகிராஃபுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போது இங்கே கோல்டன் ஷேப்பில் ரெக்டாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுறேன். அப்போ அங்கே மேலே வைக்கிறேன், அதோட கலர் ஒயிட்டு வைக்கிறேன். ஓகேங்களா. கோல்டனுக்கு ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சப்டைட்டில் மாதிரி ஒன்று வந்து தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் ஒரு சப்டைட்டில் மாதிரி ஒன்று நான் வைக்கிறேன். 2 ஃபாண்ட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டு டைப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட சைஸும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ அகைன் டெக்ஸ்ட்டு பேராகிராஃப் நான் பண்ணணும். ஜஸ்ட்டு ட்ராக் ஃபஸ்ட்டு நான் பண்ண மாதிரியே தான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து க்ரியேட் ஆகிடும். அலைன்மெண்ட்டில் ஜஸ்டிஃபை கொடுத்தனா உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃப் வந்து ஈவனாக வரும். ஓகேங்களா. தென் லெஃப்ட் சைடில் ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போது அந்த இமேஜுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் மாதிரி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுது. அது நார்மல் ரெக்டாங்குலராக இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இதை ட்ரை பண்ணலான்னா ஓகேங்களா. அந்த பாத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ட்ராக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஷேப் வந்து ரெக்டாங்குலர் ஷேப் வந்து அந்த எட்ஜு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குலராக மாறுது. ஓகேங்களா. அது ஒரு இமேஜுக்கு ஒரு டைட்டில் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தென் இங்கே ஒரு போஸ்டருக்கான ஒரு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டு பாலிகனில் போயிட்டு சைட்ஸ் 3 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ட்ரையாங்கிளாக மாறிடும். ட்ரையாங்கிளரோட டைரெக்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்றுறேன். ஓகேங்களா. ட்ரையாங்கிளோட டைரெக்ஷன் மாற்றும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா. இப்போ இந்த ரெக்டாங்குலர் வந்து நான் கீழே போக வைக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மெயின் ரெக்டாங்குலருக்குள்ளார அந்த ட்ரையாங்கிள் போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு. தென் அதையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் வச்சிடுறேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே ட்ரையாங்கிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காப்பி எடுத்துக்க போகிறோம். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இழுத்துனா ட்ராக் பண்ணால் நமக்கு ஒரு காப்பி வந்துடும்.
அந்த காப்பி வந்து அந்த ரெக்டாங்குலருக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது ஃப்ரண்ட்டில் வர வச்சு நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணணும். இப்போ அது நம்மளுக்கு தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ இதை ஃப்ரண்ட்டில் வர வைக்கணும். அரேஞ்சில் ஃப்ரண்ட்டு கொடுக்கும்போது மேலே வந்துச்சு. இப்போது இதனுடைய ஆங்கிளை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக அந்த ரெக்டாங்குலர் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஓகே. தென் இங்கே இந்த பிளாக் கலர் ட்ரையாங்குலரில் நான் வந்து ஒரு 2 இமேஜ் வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. அகைன் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெக்டாங்குலரை வரைகிறேன். இந்த ரெக்டாங்குலருக்கு வந்து நான் ரெட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஐடென்டிஃபைக் ஆகும். ஓகேங்களா? ரெட்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கீழே வேணும் அப்படின்னும்போது அதையே ஹால்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்கும்போது எனக்கு அது ஒரு காப்பி கிடைக்கும். கீழே ஒரு இமேஜ் நான் வைக்கணும், அதுக்காக ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ஒரு இமேஜ், கீழே ஒரு இமேஜ் வேணும். நான் வந்து பிசியில் இருக்கிறத வந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த ரெக்டாங்குலர் மேலே வைக்கிறேன். எப்போவுமே இல்லுஸ்ட்ரேட்டரில் ரெக்டாங்குலர் மேலே இருக்கணும், ட்ராயிங் கீழே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ரெக்டாங்குலரை மேலே வர வைக்கிறேன். வர வச்சுட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கும்போது எனக்கு அந்த ரெக்டாங்குலருக்குள்ளார இந்த இமேஜ் வந்து கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஐசோலேஷன் மோட் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் வந்து கீழே இருக்கிற ரெக்டாங்குலருக்கு ஒரு இமேஜை வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அந்த ரெக்டாங்குலர் மேலே வச்சுட்டு சேம் ப்ராசஸ் தான். ரெக்டாங்குலரில் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட்டில் வர வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வர வச்சுட்டு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கணும். தென் டபுள் கிளிக் பண்ண ஐசோலேஷன் மோடு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு தென் ஐசோலேஷன் மோடை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஐசோலேஷன் மோடு வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பிளாக் ரெக்டாங்குலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் அதுக்கு கீழே அப்படியே டெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். இது வந்து பிளாக் கலர் ஃபில் இருக்குது, எனக்கு ஒயிட்டு வேணும். அப்போது ஃபில்லில் போயிட்டு ஒயிட்டு கொடுக்கும்போது எனக்கு ஒயிட் கலர் பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து வந்துடும். டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராகிராஃப் வந்து ட்ராக் பண்ணுறேன், ஒயிட் கலர் வந்து ஒயிட் வைக்கிறேன். தென் சின்ன அலைன்மெண்ட் ஒன்று பண்ணிடுறேன். மேலே இருக்கிற பேராகிராஃபுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? அகெயின் அந்த ட்ராயிங்க்கு மேலே எனக்கு ஒரு சின்ன லைன் இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுது. சின்ன பேராகிராஃப் சேம் தான். ஒயிட் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகேங்களா? எங்கெங்கே டெக்ஸ்ட்டு வேணுமோ நான் அதெல்லாம் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணுறேன். அந்த கோல்டன் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டன் ரெக்டாங்குலர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராயிங்க்கு மேலேயும் டெக்ஸ்ட்டுக்கு மேலேயும் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்லாம் இப்போ தேவையான டெக்ஸ்ட்லாம் நான் கொடுக்குறேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் நான் கொடுக்குறேன். பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இது கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்து போல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒயிட் ஸ்ட்ரோக்கோட வெயிட்டேஜ் வந்து 2ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டுன்றத வந்து அந்த ட்ராயிங்க்கு மேலே வைக்கிறேன். கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு அகைன் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பெட்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு தென் அது ஒயிட்டாக மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் ஃபில்லு வந்து ஒயிட் வச்சுட்டு பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட் கீழே பெட்டர் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சிடுறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. எனக்கு 30 வைக்கிறேன். 30 வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் ரெண்டுமே 30ன்னு வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஈவனாக சென்டர் பொசிஷனில் வச்சிடுறேன்.
தென் இந்த இடத்துல எனக்கு ஒரு லெட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, ஒரு லைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி சேம் ப்ரிப்ரேஷன் கைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதோடய சைஸ் வந்து அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் குறைச்சிக்கிறேன். 21 கொடுத்துட்டு ரொம்ப இது போல்டாக இருக்குது, அதனால் ஏரியல் கொடுத்து ஏரியலில் போல்டு கொடுத்துக்கிறேன். ஏரியலில் போல்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் கைடு. வேறு எங்கேயாவது லெட்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்குமான்னு பாருங்கள். ஓகே, இந்த ரெக்டாங்குலரில் நம்ம லெட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ என்ன பண்ணுறேன்னா அகைன் ஒயிட் வச்சிடுறேன். திரும்ப இந்த ரெக்டாங்குலரில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சைக்கிள் ரேஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அதோட சைஸு அந்த ரெக்டாங்குலருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு கலர் வந்து நான் ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா ஒரு 3 இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட்டு போடணும். அந்த ஒரு பேனர் நோட்டீஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிளாக் கலர் ப்ளஸ் வந்து ஒரு ஒயிட்டு ஸ்ட்ரோக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இந்த சைஸு ஃபாண்ட் எல்லாம் நான் போல்டாக வச்சுட்டு ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் வைக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், 90 டிகிரி வைக்கிறேன். ஓகேங்களா? அதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் வந்து அந்த ரெக்டாங்குலர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் அதனுடைய சைஸை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுருங்க. ஸ்ட்ரோக் ஒன்று கொடுத்தாலே போதுமானதாக இருக்குது. தென் காப்பி பண்ணணும் அதே லெட்டரை. ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். தென் ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு லைன் வந்து நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதில் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸ்டாண்ட் அவுட்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படி என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி அந்த ரெக்டாங்குலர் ஃபில் இல்லாத ரெக்டாங்குலர் ஸ்ட்ரோக் இருக்குது இல்லைங்களா, அங்கே வச்சுருங்க. இப்போ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். தென் கீழே பேஜ் நம்பர் இருக்கிறதுக்கு ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. சர்க்கிள் வரைஞ்சிட்டு ரெக்டாங்குலர் வரைஞ்சி கரெக்டாக சென்ட்ரு பொசிஷனில் வைங்க. கரெக்டாக சென்ட்ரு பொசிஷன். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் போயிட்டு ஃப்ரண்ட் ஆப்ஜெக்ட் கட்டுன்னு வரும். கட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆப்ஜெக்ட் கட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆஃப் சர்க்கிள் வந்துடும். தென் எனக்கு குவார்ட்டர் சர்க்கிள் வேணும் அப்படின்னா அகெயின் ரெக்டாங்குலர் வந்து சென்ட்ரு பொசிஷனில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை சென்ட்ரு பொசிஷனில் வச்சுட்டு ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கேன்சல் கொடுத்துருங்க. தென் வந்து உங்களுக்கு குவார்ட்டர் சர்க்கிள் கிடச்சிரும். உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். இதில் ஸ்ட்ரோக் இருக்குது, நான் ஸ்ட்ரோக் கட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரோக் கட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சைஸ் மினிமைஸ் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் ஒரு 10ன்னு கொடுக்குறேன். பேஜ் நம்பர் பிளாக்குக்கு ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒயிட் ஃபில் கொடுத்துட்டு பேஜ் நம்பர் 10ன்னு கொடுத்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 7 பாயிண்ட் வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த குவார்ட்டர் சர்க்கிள் மேலே அந்த நம்பரை வச்சுட்டிங்க அப்படின்னா இது 10வது பேஜ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும்.
வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. பண்ணுறேன். சைஸை வந்து நான் ஒரு 18 வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு பொசிஷன் கரெக்டான பொசிஷனில் வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கு கலர் வந்து ஒயிட்டு மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். எல்லாமே ஒயிட்டில் வச்சுட்டு இது பிளாக் வைக்க முடியாது. ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மேகசின், ஸ்போர்ட்ஸ் மேகசின் பேஜில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஜ் மாதிரி இருக்கும். இது போல் வேறு போஸ்டர் டிசைனில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.